அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் இந்த தமிழ் மாதத்தில் ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்குமா, அல்லது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா, இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலே குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் வர்றார். இது இன்னுமே உங்களுக்கு சிறப்பு. ஆக 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல வக்கிரகத்தில் இருக்கார். அவரோட சூரியன் இருக்கார். நீங்கள் இந்த காலகட்டங்களில் பண வரவு பொருள் வரவு இந்த மாதம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மணி ரொட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சொந்தமாக இடங்கட வாங்கணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, அதில் குறிப்பாக நகைகள் வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதை மெயினாக நம்ம இந்த மாதம் பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன் செவ்வாய் பகவான் அவர் இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு. உங்களுக்கு வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் வேலையில் யாரெல்லாம் பெருசாக ப்ரொமோஷனோ எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவ் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்பு. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் கூட உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸோ வேலையில் நீங்கள் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டாக கிடைக்கும். இது அத்தனையுமே 12ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஜாப் இருக்கான்னா இருக்குது. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆக இந்த மாதம் பெருசாக நமக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நார்மல் 12ஆம் தேதியோட சரி. அதுக்கப்புறம் பெருசாக எதிர்பார்க்கறதில்ல. நிறைய தடைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லோருக்கும் தேவை வெற்றி. அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். அவர் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது இயற்கையாகவே நமக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அவர் 4ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் போராட்டம் தான் வேலையில். ஸோ 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், கெரியரில் ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் சரி வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள், வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஏற்படுவதற்கான காலகட்டங்கள், வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள், அல்லது வேலையை பற்றிய பயம், இதெல்லாமே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுடைய மிதுன ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இது எப்பயுமே ஒரு கிரகத்தினுடைய பார்வை ஒரு விஷயத்துக்கு நல்லது, இன்னொரு விஷயத்துக்கு நல்லதில்லை. இப்போ குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்தால் என்ன நடக்கும்? வீட்டில் நல்லா நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். இது வரைக்கும் நல்லது நடக்காமல் இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனை குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களே ஏதோ ஒரு விதத்தில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, கலந்துக்குவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அடிக்கடி கோவிலுக்கு போவீங்க. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இருக்கும். யாரெல்லாம் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். ஆக இவ்வளோ நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தினுடைய பார்வை வேலையில் கை வச்சிடும். ஏற்கனவே சனி பகவான் 4ஆம் இடத்துல பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படின்னாலே திருப்தியற்ற மனநிலை என்பதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாபில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹை பொசிஷனில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா இந்த மாதம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை, ஜாபில் பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரகிள், குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்குது.
வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஆக ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு பிரச்சனைகளை செய்யும். இந்த ரெண்டையுமே உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய சர்வன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஆண் வேலையாட்கள் விஷயத்தில் அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், வழக்கில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பெருசாக கடன் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், கடன் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஸோ அந்த நோயினுடைய தன்மை ஒரு பக்கம் குருவால் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுற மாதிரி ஒரு தோற்றம், சனியால் நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளுடைய அளவு கூடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. பெருசாக எனக்கு கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா யாருக்கெல்லாம் போன் சம்மந்தப்பட்டது, கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, சளித்தொல்லைகள், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருக்கணும். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் இதை உடனே டாக்டரை பார்க்கணும். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது, மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல, மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பெருசாக உங்கள் பிஸ்னஸில் லாபம் கிடைக்குமான்னா இல்லை. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. பெருசாக நான் இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் இதுதான் சுச்சுவேஷன். இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அல்ல கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன், நான் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், அல்லது 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 பிரான்ச்சஸ் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், சுச்சுவேஷன் உருவாவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் கலைத்துறை, குறிப்பாக 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதத்தில் நான் பெருசாக எல்லா விதமான யூக வணிகங்களையும் அடக்கி வாசிங்க. பெருசாக நான் இதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைக்கிறவங்க யோசிங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதம் சுமார். பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரொட்டீனாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணுமோ அது மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது, அவரும் சுக்கிரன் சாரம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் மகசூல் இருக்குது. இந்த மாதம் நன்மை தீமை என்னெல்லாங்கிறத பார்த்தோம். இதிலேருந்து விடுபடுவதற்கான வழி, வாய்ப்பு, தெய்வானுகூலம் என்னங்கிறத பார்க்குற போது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்கிற நல்ல முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் நல்லா கும்பிட்டு வாங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்காலோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம்.
பண்ணுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.